வெனியும் வரலன்னா அவ்வளவுதானே, போங்கண்ணா நீங்க அப்பனா. ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு லாங் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா வந்து எனக்கு டைமே சுத்தமாக கிடைக்க மாட்டேது. ஸோ வீடியோஸ் நிறையா எடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டே இருக்கேன். ஆனால் என்னால் ஷூட் பண்ண முடியவே மாட்டேது. ஸோ இனிமே அடிக்கடி வந்து லாங் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு ட்ராவல் விலாக் தான். ஸோ நம்ம வந்து ரிலேட்டிவ் ஒருத்தவங்களோட மேரேஜ் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறதுக்காக வந்து சென்னை தான் போக போகிறோம். ஸோ அங்கே போயிட்டு நம்ம என்னெல்லாம் பண்ணுறோம், என்ன ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் வந்து இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. மேரேஜுக்கு நாளே வந்து வீட்டிலேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். ஏன்னா நாளே அங்கே இருந்தால் தான் மார்னிங் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாள் ஈவினிங் ஒரு 4 மணி போல் நம்ம வந்து வீட்டிலேருந்து கிளம்பணும். கும்பகோணத்துலேருந்து சென்னை போகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 6 ஹவர்ஸ் 7 ஹவர்ஸ் அந்த மாதிரி ஆகும். ஸோ நம்ம நிற்காமல் போனோம் அப்படின்னா ஒரு 6 ஹவர்ஸில் போயிடலாம். நம்ம பாப்பாலாம் இருக்கிறதுனால இடையில நிப்பாட்டி ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு அப்படியே ரொம்ப வந்து பொறுமையாக போனதுனால ஒரு 7 ஹவர்ஸ் மேலே வந்து ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் நேராக சென்னையில் வந்து ஆவடிக்கு தான் போனோம். ஸோ நார்மலாக தாம்பரம் அந்த மாதிரி ஏரியானா நம்ம வந்து டக்குன்னு போயிடலாம். ஆவடி வந்து அங்கேருந்தே ரொம்ப தூரம் அப்படிங்கிறதுனால இன்னும் வந்து டைம் அதிகமாகவே கன்சியூம் ஆகிட்டு, அதனால் அப்படியே ஓகே நைட்டுக்குள்ளே போய் சேர்ந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்டு இருந்தோம். அண்ட் போகிற வழியில் நைட்டு டின்னருக்கு வந்து கடையிலே சாப்பிட்டுக்கிட்டாச்சு. ஏன்னா நம்ம போகிறதுக்கே வந்து லேட் நைட் ஆகிடும் அப்படிங்கிறதுனால சரி வீட்டில் போயிட்டு அவங்கள தொந்தரவு பண்ண வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு கடையிலே சாப்பிட்டு போயாச்சு. பட்டுட்டி இங்கே போகிற யுக்ஸு என்ன சாப்பிட போகிற? என்ன சாப்பிட போகிறீங்க? ஹே காய்ஸ், நாங்கள் இப்போ ரெடி ஆகி கொண்டிருக்கிறோம். ஜானு ரெடி ஆகிவிட்டால். சூப்பராக இருக்கே ஹேர் ஸ்டைலு. அண்ட் நான் வியர் பண்ணியிருக்க ட்ரெஸ் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவோட புடவையிலேருந்து ஸ்டிச் பண்ணது. அண்ட் இந்த கலர் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும், இந்த கத்தரிப்பூ கலர். அண்ட் இந்த சாரியுமே அம்மா ரொம்ப நாளாக கட்டாமலே வச்சுருந்தாங்க. சரி ஓகே நானாவது அதில் வந்து ஃப்ராக் மாதிரி தைச்சி போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி தைச்சி போட்டாச்சு. அண்ட் அதோட அவுட்புட்டுமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்ல சூப்பராகவே ஸ்டிச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அந்த நீஸ் ரெடி, ஆரத்தை போட்டுக்கோ. ட்ரெஸ் சூப்பரா இருக்கு யுகா. ஸோ மேரேஜ் டைமிங் பார்த்திங்கன்னா மார்னிங் 9 to 10 தான் வச்சுருந்தாங்க. ஸோ ஆவடியிலேருந்து மேடவாக்கத்தில் இருக்க கோவிலில் தான் மேரேஜ். ஸோ அங்கேருந்து அங்கே போகிறதுக்கே கிட்டத்தட்ட 1 hour ஆகும். ஸோ 8 மணி போல் வந்து நாங்கள் எல்லாருமே வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. அம்மாடியோ வீடியோ எடுக்கும்போது நல்ல ஸ்பீட் பிரேக்கர்லாம் வருது. என்னாச்சு கனெக்ட் ஆகலையா? வெனியும் வரலன்னா அவ்வளோதானே, போங்கண்ணா நீங்கள் அப்பனா. ஜானு ஜானு பாரு.
ஸோ மேரேஜ் எல்லாம் சிறப்பாக முடிஞ்சிடுச்சு. அடுத்தது வந்து நம்ம ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்காக வந்துட்டோம். இருக்கேன் ஃபங்க்ஷன் எல்லாம் சிறப்பாக முடிச்சுட்டு நாங்களும் அங்கேருந்து கிளம்பியாச்சு ஒரு மத்தியானம் போல். நேராக வீட்டுக்கு போக வேணாம், எங்கேயாவது போயிட்டு சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். ஏன்னா வீட்டில் உள்ளவங்கெல்லாம் சென்னை வரதே ரொம்ப ரேர் அப்படிங்கிறதுனால நைட்டு ஊருக்கு கிளம்பிக்கலாம், அது வரைக்கும் எங்கேயாவது போயிட்டு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் ஸ்னோ கிங்டம் போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான். ஏன்னா குட்டீஸ்லாம் இருக்காங்க, ஸோ என்ஜாய் பண்ணுவாங்க, நானும் அங்கே போனதில்லை அப்படிங்கிறதுனால. ஸோ ஸ்னோ கிங்டம் நியர்பைலே வந்து பார்த்திங்கன்னா புகாரி ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோட்லேயே ஒரு ஹோட்டல் இருந்தது. அங்கேயே வந்து மதியம் லஞ்சை முடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிருந்தோம். இந்த ஸ்னோ கிங்டம் பார்த்திங்கன்னா நான் நிறைய ரீல்ஸ்லலாம் பார்த்துருக்கேன். அதுக்குள்ளே உள்ள அந்த விளையாடுற ஏரியா அது எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பிளேஸ்க்கு போயிருந்தோம். பட் இதுக்கு என்ட்ரி டிக்கெட்டே பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து 1000 rupees கிட்ட சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் அதோட டைம் வந்து 45 minutes தான் கொடுக்குறாங்க. ஸோ நார்மலாகவே நம்ம விஜிபி எம்ஜிஎம் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டாலுமே இதே ரேட் தான் சார்ஜ் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம அங்கே ரொம்ப நேரம் ப்ளே பண்ணலாம். ஆனால் இந்த 45 minutesக்கு வந்து இந்த அமௌண்ட் வந்து ரொம்பவே அதிகமாக தெரிஞ்சுது எனக்கு. நாங்கள் போனதுமே பார்த்திங்கன்னா ஒரு 10-12 பேர் போயிருந்தோம். ஸோ எல்லாருக்குமே டோட்டலாக கணக்கு பண்ணும்போது 10,000 15,000 கிட்ட இதுவே வர மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் வேணவே வேணாம் அந்த பிளேஸு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கு பதிலாக வந்து பக்கத்தில் இருந்த க்ரொக்கடைல் பார்க்குக்கு போனோம். அங்கே போயிட்டு அங்கே உள்ள க்ரொக்கடைல், ஸ்னேக்கு, அப்புறம் ஆமை அந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. அதெல்லாம் வந்து குட்டீஸ்க்கு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு அது எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அடுத்ததாக வந்து கோவளம் பீச்சுக்கு வந்திருந்தோம். சரி பீச்சுக்கு வந்து கொஞ்சம் நேரம் பசங்களை குளிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பீச்சில் நல்ல சூப்பரான டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நைட்டு டின்னர் சாப்பிட்றதுக்கு அடையார் ஆனந்த பவன் வந்தாச்சு. ஸோ எப்போல்லாம் வந்து ஹோட்டல் தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கோ அந்த மாதிரி டயத்துலலாம் போகிற வழியில் A to B எங்கே இருக்கோ அங்கே போயிட்டு சாப்பிட்ருவோம். ஏன்னா அங்கே எப்போவுமே ஃபுட்டு நல்லாயிருக்கும், எல்லா பிரான்ச்லேயுமே டேஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறதுனால அதை ப்ரிஃபர் பண்ணிவிடுவோம். ஸோ ஃபைனலாக நாங்களும் வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. அண்ட் இந்த வீடியோவும் இதோட முடியுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் சீக்கிரமே சந்திக்கலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட். டாடா.